ஜூலியன் கோஃப்கோ அப்படின்றவங்க 1971 டிசம்பர் 24 பெருவில் இருக்க லீமான்ற இடத்துல இருந்து இக்யூடஸ் அப்படின்ற இடத்துக்கு விமான பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இவங்களோட சேர்த்து மொத்தம் 92 பேர் அந்த விமானத்தில் பயணிச்சிருக்காங்க. விமானத்தோட பேர் வந்து லான்சா ஃப்ளைட் 508 அப்படின்ற விமானம் தான் இது. விமானம் கிளம்பி கரெக்டாக 40 நிமிஷம், அதாவது அமேசான் காடுகளுக்கு நடுவில் பறந்து, அந்த மலைக்காடுகளுக்கு நடுவில் பறந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே ஏற்பட்ட புயலாலையும் மின்னல் தாக்கியும் அந்த விமானம் வந்து வெடித்து சிதறுது. இதில் கிட்டத்தட்ட அந்த 91 பேரும் இறந்துடுறாங்க. இந்த ஜூலியன் கோஃப்கோ மட்டும் அவங்களுடைய இருக்கையோடய கலந்து கொண்டு வந்து அப்படியே வந்து நிலத்தில் விழுந்துடுறாங்க. இவங்க உயிரோட மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் மற்றபடி இவங்களுடைய முதுகெலும்பு உடஞ்சது, கழுத்துப்பட்டை உடஞ்சது, அதுக்கப்புறமா கண்ணில் அடிபட்டு இரத்த கசிவு இருக்குது, தோள்பட்டையில் மிகப்பெரிய வெட்டுக்காயமும் ஏற்படுது. இவங்க மழை பெஞ்சிட்டு இருக்கனால இவங்களால் நகரக்கூட முடியல, அதே இடத்துல அப்படியே கிடக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து விலங்கியல் நிபுணர். அவங்களுக்கு இப்போ 17 வயசு ஆகுது. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா நிறைய விஷயங்களை, காடு சார்ந்த விஷயங்களை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, இந்த நீரோடையை பயன்படுத்தி நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னா நம்ம மக்களோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீரோடைய கண்டுபிடிச்சி அதில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கிட்ட பார்வையும் இருக்குது, அதனால் கண்ணாடியும் அவங்கள தொலைஞ்சிருது. ஒரு மங்கலான அப்படியே ஒரு நடையை வச்சு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க.